அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரமலானில் நாம் பெற்ற பயிற்சிகள் ஏராளம். ஸோ இந்த ரமலான் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் அமலை ஏற்றுக்கொண்டானா, என் நோன்பை அங்கீகரித்தானா, நம்மளுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டானா அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கும். இது எவ்வாறு நமக்கு தெரியும் அப்படின்னா, நாம் பெற்ற பயிற்சியை மீதி உள்ள 11 மாதங்களிலும் அதை செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது தான் நான் உண்மையிலேயே இந்த ரமலானின் மூலம் சிறந்த பயிற்சியை பெற்றேன், என் இறைவனுக்காண்டி இந்த நோன்பை வைத்தேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதற்கான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மறுமையில் கொடுப்பான். பட் அதற்கான பயிற்சி எடுத்திருக்கோமே, அந்த பயிற்சியை நம்ம 11 மாதங்கள் செலவு பண்ணணும். நம்ம 11 மாதங்கள் அதை செயல்படுத்தணும். உதாரணமாக தொழுகையை எல்லா நேர தொழுகையும் அந்த நேரத்தில் வக்தில் நம்ம கரெக்டான முறையில் நிறைவேற்றிருப்போம். அது மட்டும் இல்லாமல் தகஜத்தோட நேரத்தில் எந்திரித்து அந்த தகஜத் தொழுகை தொழுவிருப்போம். இன்னும் அல்லாஹ் விரும்பக்கூடிய சகர் நேரத்தில் என்னுடைய அடியார்கள் சகர் நேரத்தில் பாவனிப்பு கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம சகர் நேரத்தில் அல்லாஹ்விட்ட பாவனிப்பு கேட்டோம். இதையும் நம்ம இனி உள்ள காலங்களிலும் தொடரணும். இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் சதக்காவும் சரி ஜக்காத்தும் சரி வாரி வழங்கியிருப்போம். ஏழைகளுக்கு நம்ம உணவளித்திருப்போம். இதையும் நான் 11 மாதங்களில் தொடரணும். இன்னும் நம்ம ஹராமான விஷயங்கள், என்னுடைய ஹராமான பேச்சு இருக்காது, யாரை பற்றி நான் புறம் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன உணர்வு இருக்கோ அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு உணர்வு இருக்கும். பொய் சொல்லியிருக்க மாட்டேன், கோல் சொல்லியிருக்க மாட்டேன், பிறரை கெடுக்கன்னு நினைத்திருக்க மாட்டேன். ஸோ இனி அந்த இது பிரதிபலிக்கணும், என்னுடைய 11 மாத காலங்களையும் பிரதிபலிக்கணும். அப்போ தான் அல்லாஹ் இதை அங்கீகரித்தான், நான் இதன் மூலம் பயனடைந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனில், யாருக்கு நாம் நன்மையை நாடுகிறோமோ அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் நாம் விரிவாக்கி வைக்கும். இஸ்லாத்தை அவங்க உள்ளத்தில் விரிவாக்கி வைக்கும், லேசாகி வைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ இந்த பயிற்சி 21 நாள் பயிற்சி. அதாவது 21 நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பயிற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பழக்கமாயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற நமக்கு 30 நாள் கொடுத்துருக்கான். 30 நாள் சிறந்த முறையில் நம்ம பயிற்சி பெற்றிருக்கோம். அந்த பயிற்சியை மீதி உள்ள 11 மாதங்களில் நம்ம பிரதிபலிக்கிற மாதிரி அதை செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்தினா மட்டும்தான் உண்மையிலே இந்த ரமலான் மூலம் நான் ஈடேற்றம் பெற்றேன், உண்மையிலே இந்த ரமலான் மூலம் நான் பிரதிபலன் பெற்றேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாம் அல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அதற்கான தௌஃபீக் செய்வானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار.